வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, முள்ளில்லா ரோஜா கதையின் 4வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். வாசலில் கார் சத்தம் கேட்டதும் அதுவரை கவலையுடன் அமர்ந்திருந்த சங்கியின் முகத்தில் 1000 வாட்ஸ் பல்ப் ஒளிர சந்தோஷத்துடன் கணவனை வரவேற்க வாசலுக்கு ஓட கை வேலையாக இருந்த பானு மாப்பிள்ளை வந்து விட்டாரோ என்று ஆர்வத்துடன் அங்கிருந்தே எட்டி பார்த்தாள். நண்பனின் காரில் இருந்து இறங்கிக் கொண்டு நன்றி சொல்லி விடை கொடுத்துவிட்டு திரும்பிய மாணிக்கம் மகளை கண்டதும் அதுவரை இருந்த சந்தோஷ தருணம் கோபத்தருணமாகிவிட அவளை பார்க்க பிடிக்காமல் எரிச்சலுடன் முகத்தில் சோர்வுடன் நின்றிருந்த மகளை கூட என்ன ஏது என்று கூட கேட்காமல் மனைவியை தேடி உள்ளே சென்றார். கணவனின் குரல் கேட்டு வெளியே வந்த பானுவிடம் டிஃபன் எடுத்து வை, ரெஃப்ரெஷ் செஞ்சுக்கிட்டு வர்றேன் என்று கூறிவிட்டு ரூமுக்கு சென்ற கணவனின் அலட்சியமான போக்கு எரிச்சலை உண்டாக்க, என்னதான் அவளே போய் கல்யாணம் செஞ்சுக்கிட்டாலும் இப்படியா அவமானப்படுத்துறது? அப்படி என்னதான் பாசம் வச்சிருந்தாரோ பொண்ணு மேல. தெரியாம ஒரு தப்பு செஞ்சுட்டாங்கிறதுக்காக அவ பெண் இல்லைன்னு ஆகிடுவாளா? என்னமோ எதிரிய பார்க்குற மாதிரி பார்க்கறது. ஒரு வார்த்தை கூட பேசாம எனக்கு என்னன்னு ஒதுங்கி போறது. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? என்று புலம்பிக் கொண்டே டேபிளில் டிஃபனை வைத்த மனைவியை கேள்வியாய் பார்த்தார். கணவனின் பார்வையில் இருந்த கேள்விக்கு, பின்ன என்னங்க, காலையில வெளியில போன மாப்பிள்ளை இன்னும் வரல. அதை நினைச்சு நம்ம பொண்ணு மதியத்துல இருந்து எதுவும் சாப்பிடாம பட்னியா கிடக்கிறா. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு எப்படி நிம்மதியா இருக்க முடியும் என்ற ஆதங்கத்துடன் பொரிந்தவளை நிதானமாக பார்த்து, ஓ அப்படியா, சரி நான் என்ன செய்யணும் என்றார் ஏகத்தாளமான குரலில். "அஹ், இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. கவலையா இருக்கிற அந்த பெண்கிட்ட ஆறுதலா ஒரு வார்த்தை பேசினா குறைஞ்சா போயிடுவீங்க" என்ற கோபப்பட்ட மனைவியை கவனிக்காமல் சூடான காஃபியை துளி துளியாய் உறிஞ்சிக் கொண்டே மிக நிதானமாக டேபிளில் இருந்த நாளிதழை பிரித்து அதில் கண்களை ஓட்டியபடி, கல்யாணம் செஞ்சுக்க பெத்தவங்க தேவையில்லையாம், ஆறுதலுக்கு மட்டும் வேணுமா? ஆ என்ற உணர்ச்சியே இல்லாமல் கேட்ட கணவருக்கு பதில் சொல்ல முடியாமல் வாய் அடைத்து போன தருணம். வெளியில் மகளின் அழுகை சத்தம் கேட்க பானு பதறி அடித்து ஓடி வந்தாள். கணவன் தோளில் போட்டு கை தாங்கலாக நடத்தி கொண்டே, என்னங்க இது புது பழக்கம்? காலையில இன்டர்வியூக்கு போறேன்னு போனவர் சாயங்காலம் இப்படி குடிச்சிட்டு வந்து நிக்கிறீங்களே என்று அழுத மகளின் நிலைமை கண்டு அந்த தாய் உள்ளம் துடித்தது. கணவரிடம் கலங்கிய கண்களுடன் முறையிட அவரோ எனக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை என்கிற மாதிரி நாளிதழில் மூழ்கி இருக்க பானுவுக்கு அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் சோர்ந்து போய் சமையலறையில் தஞ்சம் புகுந்தாள். சிறிது நேரம் கழித்து தண்ணீர் எடுக்க வந்த மகளிடம் என்னவென்று கலக்கத்துடன் விசாரிக்க, அவர் போன இன்டர்வியூவில் செலக்ட் ஆகவில்லையாம், வேலை கிடைக்குங்கிற நம்பிக்கை போயிடுச்சாம், அதனால மனசு உடைஞ்சு குடிச்சுக்கிட்டு வந்திருக்கார். எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியலம்மா, எல்லாம் என் தலையெழுத்து, இதையெல்லாம் அனுபவிச்சு தானே ஆகணும் என்று அழுகை கரை உடைக்க தாயின் தோளில் சாய்ந்து அழுதவளின் முதுகை ஆதரவாக வருடி கொடுத்தாள். சில வினாடிகள் கழித்து விலகியவள், உங்களை மதிக்காம உதாசீனப்படுத்திட்டு ஏன் இஷ்டத்துக்கு கல்யாணம் செஞ்சு கொண்டது தெய்வத்துக்கே பொறுக்கல, அதனாலதான் என்னை இப்படியெல்லாம் சோதிக்கிறார் என்று மீண்டும் அழுதவளின் கண்ணீரை துடைத்து, நடந்து முடிஞ்சதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை, இனி நடக்க போறதை பத்தி பார்ப்போம் என்றவள், சரி நீ போய் மாப்பிள்ளையை அழைச்சுக்கிட்டு வா, நான் அப்பா கிட்ட பேசுறேன் என்று மகளை அனுப்பி வைத்தாள். கணவரிடம் சென்று, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்று அழுத்தமாக சொன்ன மனைவியை நிமிர்ந்து பார்த்துவிட்டு மீண்டும் பேப்பரில் முகம் புதைத்து கொண்டவரை பார்த்து ஆத்திரத்துடன் பல்லை கடித்தாள் அவரின் தர்மபத்தினி. மாப்பிள்ளை வேலை கிடைக்கலங்கிற விரக்தியில குடிச்சுக்கிட்டு வந்திருக்கார், அதை பார்த்து நம்ம பொண்ணு மனசு உடைஞ்சு போய் அழறா. நீங்க என்னடான்னா இந்த பேப்பரை கதின்னு இருக்கீங்க என்ற கோபத்துடன் குரலை உயர்த்தி குற்றப்பத்திரிகை வாசிக்க, சரி நான் இப்போ என்ன செய்யணும்? நிதானமாக மீண்டும் அதே கேள்வியை கேட்க பானுவுக்கு கடவுளே என்றிருந்தது. இருந்தாலும் மகளின் நிலைமையை கருத்தில் கொண்டு நிதானத்தை வரவழைத்து கொண்டு, நீங்க மாப்பிள்ளைகிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசினா நல்லா இருக்கும் என்று தயங்கி தயங்கி விஷயத்தை சொல்ல, மாணிக்கம் மனைவியை அனல் கக்க முறைத்துவிட்டு, எனக்கு யார்கிட்டையும் பேச இஷ்டம் இல்லை
என்று எழுந்து உள்ளே செல்ல பானு விக்கித்து நின்றாள். சங்கீதாவும் அப்பா என்ன சொல்லப் போகிறார் என்று ஆவலுடன் அவரின் முகத்தை தூரத்தில் இருந்து கவனித்துக் கொண்டிருந்தவள். அவரின் விட்டேற்றியான பேச்சு மேலும் மனதை சோர்வடைய செய்தது. கணவரின் செயலால் இரவெல்லாம் சரியான தூக்கமின்மையால் அடுத்த நாள் காலையில் நேரம் கழித்து எழுந்தவள் மகளின் நிலைமையை மாற்ற தன்னால் எதுவுமே செய்ய முடியாத கையால் ஆகாத்தனம் அவளின் மனதில் கோபத்தை விளைவித்தது. அதன் விளைவால் உண்டான ஆத்திரத்தால் கணவரை அர்ச்சித்துக் கொண்டே வேலைகளை செய்து கொண்டிருந்த மனைவியின் முன் வந்து நின்றார். இத பார் பானு, இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு வேலைக்கு போற நேரத்துல இப்படி புலம்பிக்கிட்டு இருக்க என்று அமைதியாக கேட்டவரிடம், பின்ன என்னங்க நீங்க செய்யறது உங்களுக்கே சரியா இருக்கா என்று முறையிட, ஆரம்பிச்சிட்டாப்பா இவ என்று எரிச்சல் மேலிட, சரி சொல்லு, நான் என்னதான் செய்யணும்னு எதிர்பார்க்கிற என்றார் நிதானத்தை இழுத்து பிடித்து. முதல் நாள் இரவில் இருந்து நெஞ்சுக்குள் கனன்று கொண்டிருந்த தீ கணவரின் இந்த பேச்சால் கொஞ்சம் தணிய, மாப்பிள்ளைக்கு வேலை தேட இஷ்டம் இல்லையா, எங்கிட்ட திறமை இருக்கும்போது அடுத்தவங்க கிட்ட ஏன் கை கட்டி வேலை பார்த்து கஷ்டப்படணும்னு நினைக்கிறார் என மாணிக்கம் அதனால என்று இடையிட்டார் கேள்வியாக. அவர் சொந்தமா சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பிக்க போறாராம் என்று வேகமாக சொல்லி கொண்டு வந்தவள் அதனால என்று தயங்கி நிறுத்தினாள். மாணிக்கம் கேள்வியாக நோக்க, அவர் கம்பெனி தொடங்கிறதுக்கு பண உதவி செய்ய அப்பா கிட்ட சொல்லுமான்னு சங்கி கேட்டா என்று சொல்லி முடித்ததும் மாணிக்கம் உதடு ஏளனமாக வளைந்தது. நினைச்சேன் என்னடா இன்னும் சுரண்டலே ஆரம்பிக்கவே இல்லையேன்னு. இவங்க திடீர்னு இங்க வந்து சேர்ந்தது பாசத்துலன்னு நினைக்கிறியா? ஆஹா, இதுக்குத்தான் என்று கேவலமாக பேச அதெல்லாம் எதுவுமே அந்த தாய் உள்ளத்தில் பதியவே இல்லை. எதுவாக வேணாலும் இருந்துட்டு போகட்டுங்க. அவளுக்கு முறைப்படி கல்யாணம் செஞ்சு வச்சிருந்தா நாம் அவளுக்கு சீர் சனத்தின்னு கொட்டி செஞ்சிருப்போம். அதை இப்போ அவ கஷ்டத்துல இருக்கும்போது நாம் அவளுக்கு செய்யறதுல என்ன தப்பு? சுரண்டல் அது இதுன்னு கேவலமா பேசுறீங்க என்று கணவரை அடக்கினாள். ஆமாமா, பிள்ளைங்க என்ன செஞ்சாலும் எந்த தாய்க்கும் பெருசா தோணாது. கட்டுன புருஷனை மட்டும் மறக்காம குறை சொல்ல வந்துடுவீங்க என்று குத்தி காட்டிவிட்டு, உன் பொண்ணுக்கு என்கிட்ட இருந்து பணம் வேணும் அவ்வளவுதானே, கொடுக்கறேன், ஆனா அது அவளுக்காக இல்ல உன்னோட புலம்பலுக்காக என்று கடுகடுத்து விட்டு வேகமாக ரூமுக்கு சென்றவர் அதே வேகத்தோடு திரும்பி வந்து மனைவியின் கையில் கையெழுத்திட்ட 20 லட்சம் ரூபாய் செக்கை கொடுத்தார். இவ்வளவுதான் என்னால உன் பெண்ணுக்கு செய்ய முடியும். இனி ஒரு தடவை என்கிட்ட உன் பெண்ணுக்காக பேச வராத என்று எரிச்சலுடன் மொழிந்துவிட்டு செல்ல பானுவுக்கு கணவரின் கோபம் எல்லாம் உரைக்கவே இல்லை. எப்படியோ பெண்ணின் கவலைக்கு ஒரு தீர்வு கிடைத்து விட்டதே என்ற சந்தோஷம் அவளை ஆட்கொள்ள வேகமாக மகளை அழைத்து செக்கை கொடுத்தாள். பணம் கிடைத்ததும் சங்கியின் முகத்தில் ஒரு வினாடி சந்தோஷம் தோன்றினாலும் அடுத்த வினாடியே அப்பா இதற்காக தன்னை எவ்வளவு கேவலமாக நினைத்திருப்பார் என்ற நினைவு எழ முகம் சுருங்கி போனது. அதை தாயிடம் சொல்லி வருத்தப்பட, அதை விடுமா, நீங்க நல்ல நிலைக்கு வரும்போது கண்டிப்பா அப்பா புரிஞ்சுக்குவார் என்று சமாதானப்படுத்தினாள். கணவர் நாத்தினார் சகிதம் சென்னை பன்னாட்டு விமான சேவை நிலையத்தில் இமிகிரேஷன் அழைப்பிற்காக காத்திருந்த சுஜியிடம் மைதிலியும் விஸ்வமும் மாறி மாறி அறிவுரைகள் சொல்லி கொண்டிருக்க, பிடிக்குதோ பிடிக்கலையோ அறிவுரை சொல்கிறவர்கள் தன் நலனை பேணுபவர்கள் என்பதால் வேண்டா வெறுப்பாக கேட்டு கொண்டிருந்தாள். இவர்களிடம் பேசிக்கொண்டே கணவர் யாதவின் பக்கம் பார்வையை திருப்ப அவன் தந்தை ரங்கனிடம் ஆர்வமாக பேசிக்கொண்டிருப்பதை பார்த்தவளுக்கு ஏனோ தாலி கட்டிய கணவன் மீது அன்போ புது பெண்ணிற்கே உண்டான கிளுகளுப்போ எதுவுமே தோன்றவில்லை. இத்தனைக்கு மாரடியில் மாநிறத்தில் அழகான தோற்றமும் பிரான்ஸ் நாட்டின் செழுமையும் அவனை இன்னும் அழகாக்கி காட்டினாலும் ஏன் ஒரு சாதாரண ஈர்ப்பு கூட ஏற்படவில்லை என்ற ஆச்சரியமும் அதே சமயம் இந்த ஆராய்ச்சி ரொம்ப முக்கியம் இப்போ என்ற எரிச்சலும் வர மீண்டும் தன்னிடம் பேசிக்கொண்டிருந்தவர்களிடம் கவனத்தை வைத்தாள். சரிம்மா, ஃப்ளைட் கால் பண்றாங்க, நீ அங்கே போய் சேர்ந்ததும் எங்களுக்கு ஒரு கால் பண்ணிடு. நான் மாப்பிள்ளைகிட்டையும் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் நீயும் செஞ்சா மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் என அவர்களுக்கு சம்மதமாக தலையாட்டிவிட்டு எல்லோரிடமிருந்தும் கண்ணீருடன் விடை பெற்று கணவருடன் உள்ளே சென்றாள். எல்லா சம்பிரதாயங்களும் முடிந்து விமானத்தில் உள்ளே மூவரும் வரிசையாக அமர சுஜிக்கு இத்தனை வருடம் பிறந்து வளர்ந்து ஆளாக்கிய நாட்டை விட்டு வேறு நாட்டுக்கு யாருமே இல்லாத அனாதை மாதிரி போகிறோமே என்பதே பெரிய மனசோர்வை கொடுக்க யாரிடமும் பேசாமல் சீட்டில் சாய்ந்து கண்களை மூடிக்கொண்டாள்.
அவள் பக்கத்தில் அமர்ந்த யாதவ் அவளுக்கு எதுவும் தேவையா என்று அக்கறையாக விசாரிக்க, எதுவும் தேவையில்லை என்று தலையசைக்க, அதன் பிறகு அவளை தொல்லை செய்யாமல் தாமரையுடன் பேசிக்கொண்டு வந்தான். சுஜிக்கும் அப்போதைக்கு அவனின் நாசுக்கான செயல் நிம்மதியை கொடுத்தது. தாலி கட்டிய நேரத்தில் இருந்து தன் விருப்பத்திற்கு எதிராக நடக்காமல் தனக்காக பார்த்து பார்த்து செய்தாலும் எதுவுமே அவளுக்குள் எந்தவித ரசவாதத்தையும் உண்டாக்கவில்லை. இத்தனைக்கு முதலிரவில் என்னதான் பண்பட்ட மனிதனாக இருந்தாலும் தன் ஆசையை தீர்த்து கொள்ளவே முயல்வார்கள். அந்த விஷயத்திலும் சிறிது நாளைக்கு பிறகு இந்த சம்பிரதாயத்தை வைத்து கொள்ளலாம் என்ற வேண்டுகோளை வைத்த சுஜியின் விருப்பப்படியே ஒத்துக்கொண்டான். ஆனால் ஏன் இவனிடம் சாதாரணமாக கூட பேச முடியவில்லையே என்று கடந்த 3 நாட்களாக தன்னையே கேள்விகள் கேட்டும் விடைதான் கிடைத்த பாடில்லை. ஒருவேளை என் மனம் முழுவதும் பிரஜித்தே வியாபித்திருப்பதால் இப்படி தோன்றுகிறதோ என்ற எண்ண சிதறல்களில் சிக்கி அதிலேயே மூழ்கி போனாள். சுஜியை அனுப்பிவிட்டு மனம் முழுவதும் பாசத்துடன் வீட்டுக்கு வேனில் சென்று கொண்டிருந்த ரங்கன் கோஷ்டியினரின் முகம் வாடிப்போயிருந்தது. ஆனால் ராணியின் முகம் மட்டும் கடுகடுவென்று இருப்பதை கவனித்த ரங்கன், என்ன ராணி, மக உன்னை விட்டு பிரிஞ்சு போன சோகத்தை தாங்கிக்கவே முடியல போல இருக்கு. பாவம், மக மேல ரொம்ப பாசத்தை வச்சுட்டல்ல என்று படு நக்கலாக பேச, தமக்கை பிரிந்து போன சோகத்தில் இருந்த அஸ்விக்கும் நந்துவுக்கும் தந்தையின் பேச்சில் சிரிப்பு பொத்து கொண்டு வர கழுக்கென்று சிரித்தார்கள். விஸ்வத்துக்கும் மைதிலிக்கும் கூட அவர் பேச்சு சிரிப்பை வரவழைக்க அதை மறைக்க படாத பாடுபட்டு கொண்டிருந்தார்கள். எல்லோரும் கேலி பார்வையும் சிரிப்பும் ஏற்கனவே கடுப்பில் இருந்த ராணியை உசுப்ப சிலிர்த்து கொண்டு, ஆமா, இவர் பெரிய விகடகவி, நகைச்சுவை வள்ளல், இவர் சொன்ன உடனே அப்படியே சிரிப்பு பொத்துகிட்டு வர்றதுக்கு என்ற முகவாய் கட்டையை தோளில் இடித்துவிட்டு, நிறுத்துங்கடி உங்க சிரிப்ப, நாளைக்கு நீங்க நடுத்தெருவில் நிற்கும்போது எல்லாரையும் இந்த மாதிரி தான் சிரிக்க போறாங்க என்ற பெண்கள் மீது கடுவன் பூனையாய் பாய்ந்தாள். ராணியின் பேச்சு ரங்கனுக்கு ஆத்திரத்தை ஊட்ட, என்னடி அறிவில்லாம பேசுற, ஏன் பெண்கள் ஏண்டி தெருவில் நிற்கணும், என் பொண்ணுக்கு செஞ்சது போலவே மற்ற 2 பொண்ணுங்களுக்கும் செய்ய போற, என்னடா செல்லங்களா, இந்த அப்பா மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல என்று வாஞ்சையாக கேட்டார். அதை கேட்டதும், செய்வீங்க செய்வீங்க, கையில மிச்சம் மீதி பணம் இருந்தா தானே, அதுதான் பொண்ணுக்கு தடபுடலா சீர்சனத்தை செஞ்சு வெளிநாட்டுக்கு எல்லாத்தையும் அவளோட அனுப்பி வச்சிட்டீங்களே, அப்புறம் எங்க இவங்களுக்கு செய்ய முடியும் என்று நொடிக்க, அதை கேட்டு கொண்டிருந்த விஸ்வம் தம்பதிக்கு ராணியின் பேச்சு வெறுப்பை உண்டாக்கியது. அந்த சிறிய பெண் யாருக்கும் தொந்தரவு தராமல் தன் சேமிப்பையும் போதாததற்கு பியூட்டி பார்லரை விற்று கொடுத்த பணத்தில்தான் இந்த கல்யாணமே நடந்தது. அது தெரியாமல் அந்த பெண்ணை இப்படி கரிச்சு கொட்டுகிறாளே, ச, இவளெல்லாம் ஒரு தாய் என்று மனதினுள் கோபம் உண்டானது. டைரக்ட் ஃப்ளைட் என்பதால் பிரான்ஸ் நேரம் இரவு 8 மணிக்கே சார்லஸ் விமான நிலையத்திற்கு போய் சேர்ந்துவிட இமிகிரேஷன் முடிந்து லக்கேஜை சேகரித்து கொண்டு வெளியே வந்தவர்களை 40 வயது மதிக்கத்தக்க ஒருத்தர் வந்து யாதவுக்கு கை கொடுத்து, போன்சுவார், மாலை வணக்கம், யாதவ் சவா, நல்லா இருக்கையா என்ற நலம் விசாரித்தார். வாங்க மதாம், உங்கள் வரவு நல் வரவாகட்டும், என் பெயர் ஜோஸ் என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு சுஜியை வரவேற்க சுஜிக்கு அவனை முதல் பார்வையிலேயே பிடிக்காமல் போனது. அவனின் பார்வை சுஜியின் முகத்தை பார்க்காமல் கழுத்துக்கு கீழே இருக்க, சுஜி அருவருப்புடன் புடவையை இழுத்து போர்த்து கொண்டு மரியாதைக்கு உதட்டை இழுத்து வைத்து புன்னகைத்து யாதவின் பின்னாலே நடந்தாள். ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வந்ததும் குளிர் எலும்பை தாக்கியது. இதுவரை இந்த அளவுக்கு -டிகிரி குளிர் பழக்கமில்லை என்பதால் சுஜியால் குளிரை சமாளிக்க முடியாமல் தேகம் நடுங்க புடவையை மேலும் இழுத்து போர்த்தியதை கவனித்த யாதவ் அவனின் கோட்டை கழற்றி அவளுக்கு போர்த்துவிட முயல சுஜி நாசுக்காக மறுத்துவிட்டு காரில் ஏறி அமர்ந்தாள். அவள் பக்கத்தில் அமர்ந்த தாமரை அவளை திரும்பி பார்த்து நக்கலாக ஒரு சிரிப்பை உதிர்த்துவிட்டு யாதவிடமும் ஜோஸிடமும் இயல்பாக பிரெஞ்சில் சிரித்து பேசிக்கொண்டு வர சுஜிக்கு அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்றே புரியாமல் போனது. வீடு வரும் வரை இதே நிலை நீடிக்க சுஜிக்கு இவர்கள் பேசும் மொழி என்றைக்கு நமக்கு புரிய போகிறதோ என்ற ஆயாசம் தோன்ற சோர்வுடன் வண்டியில் இருந்து இறங்கினாள். எங்கு திரும்பினாலும் ஆங்கிலம் என்ற மொழி மருந்துக்கு கூட இல்லாமல் எங்கேயும் பிரெஞ்சிலே இருக்க, வீடு இருக்கும் பகுதியை படித்து கூட தெரிந்து கொள்ள முடியாமல் வேறு வழி இல்லாமல் முதல் முறையாக யாதவிடம் கேட்டாள். இது பாரிஸ் சிட்டி, இந்த இடம் குர்னோ, இங்கிருந்து கொஞ்ச தூரம்தான்,
ஈஃபில் டவர், அதை இங்கே துரோபில் என்பார்கள் என்று உபரி தகவலை சொல்லிக் கொண்டிருக்க சுஜி ஆர்வமாய் கேட்டு கொண்டிருந்தாள். வீட்டின் உள்ளே வராமல் வாசலில் நின்ற இருவரும் ஆர்வமாக பேசிக் கொண்டிருப்பதை கவனித்த தாமரையின் முகம் பொறாமையில் தீய, யாதவ் போதும், முதல்ல வீட்டுக்குள்ள வா, அவ இங்கதானே இருக்க போறா, அவளை எல்லாத்தையும் போக போக தெரிஞ்சுப்பா என்று அழுத்தி சொல்லிய விதம் சுஜிக்குள் ஏதோ ஒன்று நெருடியது. முதல் நாளில் இருந்து பயணம் செய்த களைப்பு அவளுள் அசதியை ஏற்படுத்த அவளுக்கு என்று கொடுத்த அறையில் தன் உடைமைகளை வைத்துவிட்டு சுகமாக ஒரு குளியல் போட்டுவிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிக்கொண்டு மாடியில் அமைந்திருந்த தன் அறையில் இருந்து வெளியே வந்தாள். 2 படிதான் இறங்கியிருப்பாள். தாமரை யாதவிடம் பிரெஞ்சில் உச்சஸ்தாயியில் கத்திக் கொண்டிருக்க அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று அனுமானிக்க முடியாமல் அந்த நேரத்தில் அவர்கள் முன்னே போய் நிற்க பயந்து மீண்டும் அறைக்குள்ளேயே முடங்கினாள். அஞ்சல் இருந்து தன் அறையில் இருந்து ஹாலுக்கு போக வேண்டும் என்றாலே கொஞ்சம் பயமும் சங்கடமுமாகவே கழிந்தது சுஜிக்கு. சில சமயம் சாப்பிட வராமல் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறார், நான் என்ன உன் வீட்டு வேலைக்காரியா உனக்கு வடித்து கொட்ட என்று அவள் மீது எகிறுவாள். அதற்காக பயந்து கீழே சென்று சமைக்க சென்றால் என் அனுமதி இல்லாமல் நீ எப்படி இங்கே வந்தாய் என்று புலி மாதிரி பாய்வாள். அதனால் சுஜிக்கு அந்த வீட்டில் எது செய்யவும் எங்கு போகவும் பயமாக இருந்தது. இந்த வீட்டில் என்னதான் செய்வது என்று தெரியாமல் தவிக்கும் போதெல்லாம் நான் ஒரு தவறான இடத்தில் வந்து மாட்டிக்கொண்டோமோ என்ற பயம் அடிமனதில் எழ ஆரம்பித்தது. இதை பற்றி யாதவிடம் கேட்கலாம் என்று நினைத்தால் அவன் காலையில் போனால் இரவுதான் தூங்கிய பிறகே வருவதால் அவனிடமும் கேட்க முடியவில்லை. தான் சொன்னதற்காக முதலிரவை தள்ளி வைக்க ஒத்துக்கொண்டவன் இங்கு வந்து 1 மாதமாகியும் அவளை எந்த வகையிலும் தொல்லை செய்யாமல் அவளுக்கென்று ஒரு தனி அறை கொடுத்தது ஒரு வகையில் சந்தோஷமாகவும் ஆறுதலாகவும் இருந்தாலும் கட்டின மனைவியிடம் ஒரு வார்த்தை கூட பேசாமல் செல்வது தாமரையின் உச்சக்கட்ட அதிகாரம். ஜோஸின் வழிசல் பார்வையை கண்டு கொள்ளாத கணவன், இதெல்லாம் சுஜிக்கு நல்லதாகவே படவில்லை. தாமரை ஒரு நாள் அவளை ஜோஸுடன் காரில் அழைத்து சென்று தேவையான குளிர்கால கோட், ஷூ, சாக்ஸ், கையுறை என்று வாங்கி கொடுத்ததோடு சரி. அத்துடன் தன் கடமை முடிந்துவிட்டது என்று நடந்து கொள்ள சுஜிக்கு ராணியின் கொடுமையை விட இது பெரிய கொடுமையாக இருந்தது. ஊரில் இருந்து வந்த அன்று போன் செய்ததுதான் தந்தைக்கும் விஸ்வம் அங்கிளுக்கும். அதன் பிறகு போன் செய்வதற்கு தாமரை அனுமதிக்கவே இல்லை. போனின் அருகில் சென்றாலே கண்ணால் எரித்து விடுகிற மாதிரி முறைக்கிற தாமரைக்கு பயந்து அதன் அருகில் செல்லவும் பயம். அப்படியும் ஒரு நாள் விஸ்வம் அங்கிளிடம் பேசலாம் என்று நினைத்து தாமரையிடம் போன் செய்ய அனுமதி கேட்க, அதெல்லாம் அவசியம் இல்லை, வந்து 2 மாதம் கூட ஆகலை, அதற்குள்ளே எத்தனை முறை போன் செய்வாய் என்று கேட்ட தாமரையை ஆச்சரியமாக பார்த்தாள். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள்தான் யாதவ் வீட்டில் இருக்கும் நாள், ஓய்வாக இருக்கிறாரே என்று கணவனிடம் பேச முயற்சி செய்தால் நடுவில் தாமரை புகுந்து யாதவிடம் சுஜிக்கு புரியாத பிரெஞ்சில் பேச ஆரம்பித்து விடுவாள். அவர்களுக்கு இணையாக பேச தெரியாத சுஜி தான் கேட்க வந்த கேள்வியை நெஞ்சிலேயே புதைத்து கொண்டு எழுந்து சென்று விடுவாள். அப்படியும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை தாமரை வெளியில் சென்றிருக்கும் போது ஓய்வாக ஹாலில் அமர்ந்து டிவியில் பிரெஞ்சு நியூஸ் பார்த்து கொண்டிருந்த கணவனின் எதிரில் வந்து அமர்ந்த சுஜி அவனை பார்த்து சிநேகமாக சிரித்தாள். ஆனால் யாதவால் அவளிடம் இயல்பாக சிரிக்க முடியாமல் அவஸ்தையாக சிரித்து வைத்துவிட்டு தொடர்ந்து டிவியையே பார்த்து கொண்டிருந்தான். அவனின் கவனத்தை கலைக்க மனசு வரவில்லை என்றாலும் தான் இங்கு வந்து 2 மாதம் ஆகியும் ஒரு வார்த்தை கூட பேச முயற்சி செய்யாமல் அப்படியே சில சமயங்களில் தான் பேச முயற்சித்தாலும் தாமரை வந்து கெடுப்பதை நினைவுக்கு கொண்டு வந்தவள் இதுதான் சரியான தருணம். தன் மனசில் இருக்கிற சில கேள்விகளுக்கு இன்று விடை தெரிந்தே ஆக வேண்டும் என்று முடிவு செய்தவள் யாதவ் என்று மென்மையாக அழைத்தாள். கல்யாணமான நாளில் இருந்த சுஜி அவனை பெயர் சொல்லி அழைத்ததில்லை என்பதால் முதன் முறையாக அவளின் மென்மையான அழைப்பு அவனை மெழுகாய் உருக வைக்க ஆசையாக அவள் பக்கம் திரும்பியவனிடம், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா என்றாள் தயக்கமாக. அவளின் இனிமையான பேச்சிலும் அழகிலும் மயங்கி போயிருந்த யாதவ் அவளுக்கு சம்மதத்தை கொடுக்க, நான் இங்க வந்து 2 மாசத்துக்கு மேல ஆகுது. ஆனா இது வரைக்கும் என்னை யாருமே வெளியே அழைச்சுக்கிட்டு போனதில்லை. நான் எது செஞ்சாலும் குத்தம் கண்டுபிடிக்கிறாங்க. அது கூட பரவாயில்ல, என் குடும்பத்தார்கிட்ட பேசக்கூட என்னை உங்கள் சகோதரி அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. இதை நீங்களும் கண்டுக்கவே இல்லையே, ஏன் இன்னும் எத்தனை நாளைக்கு இதை நான் அனுபவிக்கணும்
என்று கேட்கும்போதே கண்கள் கலங்கிவிட, அதை கண்டதும் யாதவுக்கு அவள் மீது பரிதாபம் எழ, அவளின் கையை பிடித்தான். அவனின் முதல் ஸ்பரிசம் அவளுள் குறுகுறுப்பை தோற்றுவிக்காமல் அதற்கு எதிர்மாறாக கம்பளி பூச்சி ஊறுகிற மாதிரியான உணர்வு ஏற்பட, அவனிடமிருந்து தன் கையை உருவ முயற்சி செய்து கொண்டிருந்த நேரத்தில் வேகமாக உள்ளே நுழைந்த தாமரை கண்ணில் இந்த காட்சிப்பட, யாதவ் என்று அழைத்தபடி கோபமாக அவன் அருகில் நெருங்கினாள். அதுவரை அங்கு நிலவிய சூழ்நிலை சட்டென்று மாறிவிட, சுஜியின் கையை விடுத்து சோஃபாவில் இருந்து எழுந்து, ஒன்றுமில்லை தாமரை, வெறுமை பேசிக்கிட்டு இருந்தோம், வேற ஒன்றுமில்லை என்ற ஒருவித பயத்துடன் திணறி சமாளித்தவனை பார்த்தபோது சுஜியின் மனசு அருவருத்து போனது. கணவன் தொடுவதை மனது ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் அவன் தாமரைக்கு பயந்து இந்த மாதிரி பேசுவதும், தாமரை அவனை அதட்டுவதும் அவளுள் ஏற்கனவே இருந்த சந்தேகத்துக்கு தண்ணீர் ஊற்றி வளர்த்தது. அதற்கு மேல் அங்கிருக்க பிடிக்காமல் விடு விடுவென்று தன் அறைக்கு சென்று கட்டிலில் விழுந்தவளுக்கு, இந்த வீட்டில் என்ன நடக்கிறது? இங்கு நான் யார்? எதற்காக யாதவ் என்னை கல்யாணம் செய்து கொண்டு அழைத்து வர வேண்டும்? என்னை தொட்டால் அவரது அக்காவுக்கு ஏன் கோபம் வர வேண்டும்? இந்த வீட்டுக்கு வந்து போகிற அந்த ஜோஸ் யார்? தாமரையின் கணவர் யார் என்று 1000 கேள்விகள் மனதில் தோன்றினாலும் எதற்குமே விடை தெரியாமல் மண்டையை பிளக்க அப்படியே உறங்கியும் போய்விட்டாள். சுஜி மேலே போய்விட்டாளா என்று எட்டி பார்த்துவிட்டு தாழ்ந்த குரலில், உங்களுக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன் இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்கக்கூடாது என்று? நான் அந்த பக்கம் போனதும் நீங்க இந்த பக்கம் உங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்களுக்கு ஏன் இந்த சபல புத்தி? நாம் எதற்காக அவளை இங்கு கொண்டு வந்தோமோ அந்த காரியம் நல்லபடியா நடக்கிற வரைக்கும் கொஞ்சம் அடக்கி வாசிங்க. இதே மாதிரிதான் ஒருத்தியை ஒரு முறை கோட்டை விட்டோம், இப்ப மறுபடியுமா என்று தாழ்ந்த குரலில் சீறியவள் கொஞ்சம் நிறுத்தி கோபத்தை அடக்கி, உங்க ஆசைக்குத்தான் நான் இருக்கேன்ல, அப்புறமும் என்ன என்று தணிந்து போக, யாதவ் எதுவும் பேசாமல் தலை குனிந்தான். சிறிது நேரம் கழித்து கையில் காஃபியுடன் வந்து அமைதியுடன் அமர்ந்திருந்தவனின் கையில் கொடுத்துவிட்டு பக்கத்தில் நெருக்கமாக அமர்ந்திருந்தவளின் கையை தன் கைக்குள் அடக்கி, பர்தோன் மோ ஷெரி, சாரி மை டியர், நானாக அவளிடம் போய் பேசவில்லை, அவள்தான் என்னை தேடி வந்து என்னென்னமோ பேசினாள் என்று சுஜி பேசியதையெல்லாம் சொல்ல சொல்ல தாமரையின் முகம் கடு கடுவென்று மாறியது. அப்போ நம்ம மேல அவளுக்கு சந்தேகம் வந்துட்டது என்று யோசித்தவள் சிறிது நேரத்திற்கு பிறகு, ஒன்று பண்ணுங்க டியர், நாளைக்கு அவளை எங்கேயாவது வெளியில் அழைச்சிக்கிட்டு போங்க, நல்லா பேசுங்க பழகுங்க என்று கூற யாதவ் தாமரையை ஆச்சரியத்துடன் நோக்கினான். என்ன டியர், இப்ப நான் ஜஸ்ட் பேசுனதுக்கே எகுறுன, இப்ப நீயே வெளியில் அழைச்சிக்கிட்டு போங்கிற என்றான் தேன் குடித்த நரியாக. ஆ, ரொம்ப ஆசைதான் என்று அவன் தோளில் இடித்துவிட்டு, அவளுக்கு நம்ம மேல ஏற்பட்டிருக்கிற சந்தேகத்தை முளையில கிள்ளிடணும், இல்லைன்னா ஆபத்து. நல்ல வேலை இவளுக்கு பிரெஞ்சு தெரியாதது ரொம்ப நல்லதா போச்சு. சரி யாதவ், நான் சொன்னதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க, தப்பி தவறி கூட உங்க கை அவ மேல படக்கூடாது. ஜோ சொன்னது ஞாபகம் இருக்குல்ல என்று எச்சரித்து விட்டு, அவ வர்ற சத்தம் கேக்குது, நான் போறேன் என்ற ரகசிய குரலில் கூறிவிட்டு அங்கிருந்து அகன்றாள். இவர்களின் சதித்திட்டம் ஏதும் அறியாத சுஜி முகத்தை கழுவிக்கொண்டு கீழே வந்தவள் சமையல் அறைக்கு சென்று ஏற்கனவே கபேடேரியாவில் ரெடி செய்து வைத்திருந்த டிகாக்ஷனில் பாலை சூடு செய்து கலந்து கொண்டு வீட்டின் பின்பக்கத்தில் அமைந்துள்ள தோட்டத்துக்கு சென்று அமர்ந்தாள். சூடான காஃபி தொண்டையில் இறங்க இறங்க மந்தித்து போயிருந்த புத்தி மீண்டும் விழித்து கொள்ள மதியம் நடந்த விஷயங்களை அசை போட்டது. என்னதான் மீண்டும் மீண்டும் யோசித்து பார்த்தாலும் ஒரு கணவன் அவன் தன் மனைவியை தொடுவதை ஏன் ஒரு சகோதரியால் ஏற்றுக்கொள்ள முடியாது? அதற்கு ஏன் யாதவ் ஏதேதோ சொல்லி சமாளிக்கணும்? ஏன் ஊரில் உள்ளவர்களிடம் என்னை பேச விடாமல் செய்கிறார்கள்? என்னை எதற்கு இங்கே அழைத்து வந்திருக்கிறார்கள்? இவர்கள் என்ன மாதிரி ஆட்கள் என்று யோசிக்க யோசிக்க விடை கிடைக்காமல் மீண்டும் தலை விண் விண் என்று வலித்தது. கழனி பானைக்கு பயந்து வானலியில் விழுந்து விட்டேனோ என்று தோன்றியதும் நெஞ்சம் பயத்தில் அதிர அப்படியே தலையை பிடித்து கொண்டு அமர்ந்து விட்டாள். சுஜி என்ற யாதவின் குரல் கேட்டு நிமிர்ந்தவளுக்கு அவனை பார்க்கவே அருவருப்பாக இருக்க முகத்தை திருப்பிக் கொண்டவளின் எதிரில் அமர்ந்து, பர்தோன் சுஜி, அக்கா அக்கா இப்படி திடீர்னு வந்து நிப்பாங்கன்னு எதிர்பார்க்காததால அவள் கோபமாக பேசியதும் நான் கொஞ்சம் தடுமாறி விட்டேன். அதுதான் அப்படியெல்லாம் பேசிவிட்டேன், சாரிமா
என்று மீண்டும் மன்னிப்பு கேட்டும் அவள் அவன் பக்கமே திரும்பி பார்க்காமல் வேறெங்கோ பார்வையை பதித்தாள். எனக்கு தெரியும், நீ என் மேல கோபமாக இருக்கிறாய். நீ சொன்னதை நானும் யோசித்து பார்த்தேன். இதுவரை நானும் உன்னை எங்கேயும் அழைத்து போகவில்லை. அதுதான் உனக்கு எல்லாமே தவறாக நினைக்க வைத்திருக்கிறது. ஓகே, நாளைக்கு காலையில் ரெடியாக இரு. நம்ம ஸ்டோருக்கு போயிட்டு அப்படியே வெளியே எங்கேயாவது போயிட்டு வரலாமா என்று மிக மிக மென்மையாக பேச பேச யாருக்கும் எந்த கெடுதல்களையும் நினைத்து பார்க்காத சுஜிக்கே யாதவின் குள்ள நெறித்தனம் புரியாமல் போக மெலிதான புன்னகையுடன் சம்மதித்தாள். அப்புறம் நீ வீட்டுக்கு ஃபோன் செய்யணும்னு சொன்னியே, தோ ஃபோன், உன் இஷ்டப்படி பேசு என்று சொல்லிவிட்டு நாகரீகமாக விலகி சென்றவனை பார்க்க அதுவரை மனதில் மையமிட்டிருந்த சந்தேகம் எல்லாம் பறந்தோட விஸ்வத்துக்கு ஃபோன் பேச ஆரம்பித்தாள். குழம்பை தாளித்து சமையலை முடித்த பானுமதி கைகளை முந்தானையால் துடைத்து கொண்டே மகளை தேடி ஹாலுக்கு வந்தாள். கையில் பேபி கேர் புத்தகத்தை பிரித்து வைத்து கொண்டிருந்தாலும் அவளின் பார்வை என்னமோ விட்டத்தை நோக்கியே இருந்தது. அவள் பக்கத்தில் அமர்ந்து, என்ன சங்கி, கையில புக்க வச்சுக்கிட்டு தீவிரமா வேற ஏதோ யோசனை பண்ணிட்டு இருக்க? குழந்தைய கனவுல எப்படியெல்லாம் நல்லபடியா வளர்க்கறதுங்கிற யோசனையா என்றாள் சற்று கேலியாக. தாயின் கேள்வியில் எந்த விகல்பமும் இல்லை என்றாலும் சங்கிக்கு சுருக்கென்று குத்த அந்த வேதனையில் முகம் கசங்க, சாரிம்மா, நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனா? என்னால தானே அப்பாவும் உங்ககிட்ட கொஞ்ச நாளா சரியா பேசுறதில்ல என்றவள் மேற்கொண்டு பேச முடியாமல் தொண்டை அடைக்க நிறுத்தி, என்னை சரியா தானே வளர்த்தீங்க, பின்ன எப்படிம்மா இப்படி மாறுன என்று அழுகையுடன் கேட்டவளை சமாதானப்படுத்தினாள். சரி, கம்பெனி தொடங்குகிற விஷயம் எந்த அளவில் இருக்கு? உங்கிட்ட ஏதாவது சொன்னாரா மாப்பிள்ளை என்று விசாரித்தாள். ஆ, சொன்னார் என்று அஸ்வாரஸ்யமாக பதில் சொன்னவளை வினோதமாக பார்த்த தாயிடம், பின்ன என்னம்மா, பணம் கொடுத்து 3 மாசத்துக்கு மேல ஆகுது. அது தொடர்பாத்தான் அலைஞ்சுகிட்டு இருக்கார். நேத்து கூட அந்த வேலை விஷயமாத்தான் சென்னைக்கு போயிருக்கார். கேட்டால் கம்பெனி தொடங்குவது அவ்வளவு ஈஸியான விஷயமான்னு கேட்கிறார். நாம அவர் கேட்டதும் பணம் கொடுத்தது தவறோன்னு தோணுதுமா என்று கவலைப்பட்டவளை அடக்கினார். உனக்கு என்ன ஆச்சு? நீயே ஆசைப்பட்டு கல்யாணம் செஞ்சுக்கிட்டவரை பத்தி இப்படி எதுக்கு தேவையில்லாம சந்தேகப்படுற? ஒருவேளை மாப்பிள்ளை சொன்ன மாதிரி கூட இருக்கலாம் தானே? நீயே தானே இப்ப சொன்ன அந்த வேலை விஷயமா 3 மாசமா அலையறாருன்னு. அப்புறமும் என்ன சந்தேகம் உனக்கு? வேணும்னா பாரேன், உனக்கு குழந்தை பிறக்கிற நேரம் மாப்பிள்ளை கம்பெனியை நல்லபடியா ஆரம்பிப்பார் என்று நம்பிக்கை ஊட்டும் விதமாக பேசியவள், சரி வா, நேரமாச்சு, சாப்பிடவா என்று அழைத்து சென்றாள். பிரான்ஸ். தாமரை கத்திய அந்த சம்பவத்திற்கு பிறகு யாதவ் அவளிடம் சொல்லிய மாதிரி அடுத்த நாள் அவளை வெளியே அழைத்து சென்று பல இடங்களை சுற்றி காட்டினான். அதன் பிறகு தாமரையும் அவளிடம் கொஞ்சம் அன்பாகவே பழக முயற்சி செய்ய சுஜிக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. ஒரு நாள் ஹாலில் டிவியின் முன்னால் அமர்ந்து பிரெஞ்சு செய்திகளை புரிந்து கொள்ள போராடி கொண்டிருந்த சமயம் அவளை யாரோ தொடுவது உணர்ந்து தூக்கி வாரி போட திரும்பியவள் தனக்கு நெருக்கமாக நின்று கொண்டிருந்த ஜோஸை கண்டதும் அதிர்ச்சியில் துள்ளி குதித்து விலக எத்தனித்தாள். அதற்குள் அவளின் கையை பிடித்துவிட, என்ன மதாம், வந்தவன வான்னு கூட கூப்பிடாம எழுந்து போறீங்க என்ற அசிங்கமான சிரிப்புடன் கேட்டதும் சுஜிக்கு ஆத்திரத்தில் உடம்பு நடுங்க அவனை அடிக்க கையை ஓங்கி அந்த சமயம் ஜோஸின் கன்னத்தில் பளார் என்று அறை விழ சுஜியின் கையை விட்டு அலங்க மலங்க விழித்தான். ராஸ்கல், ஃப்ரெண்டுன்னு உன்னை வீட்டில் சேர்த்தா என் மனைவியின் கையையே பிடிக்கிறையா? உனக்கு எவ்வளவு நெஞ்சு அழுத்தம் என்ற எகிரிய கணவனின் கோபம் அவளுள் நிம்மதியை தோற்றுவித்தது. அதே நேரம் தாமரையும் வந்துவிட விஷயம் கேள்விப்பட்டு ஆத்திரத்துடன், இன்னும் என்ன யாதவ் பேசிக்கிட்டு இருக்க? கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளு அந்த நாய என்று கத்திவிட்டு, நீ மேலே போமா, அவன் கண் முன்னால நிற்காத என்று கரிசனமாக பேசி மேலே அனுப்ப, ச, தங்கமான இவர்களை போய் சந்தேகப்பட்டேனே என்று தன்னையே குட்டி கொண்டவளுக்கு அடுத்த மாதமே அவர்கள் தங்கம் இல்லை பித்தளை என்று தெரிய வந்ததும் அதிர்ச்சியில் கலங்கி போனாள். சுஜி அங்கு வந்து சில மாதங்கள் ஆகிவிட்டதால் தாமரையின் துணையோடு பக்கத்தில் நடக்கும் மர்ஷே எனப்படும் வாரச் சந்தைக்கு செல்வாள். தாமரைக்கு வேலை இருக்கும் சமயங்களில் சுஜியே தனியாக செல்லும் அளவுக்கு தேறினாள். அன்றும் அப்படித்தான். சனிக்கிழமை மர்ஷே என்பதால் தாமரையிடம் என்னென்ன காய்கறி வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு சென்றவள் மர்ஷேவில் கடைகள் அவ்வளவாக இல்லாததால் சீக்கிரமே வீட்டுக்கு திரும்பியவள் கேட் திறந்தே இருப்பதை பார்த்து, இப்பதானே கேட்டை மூடிட்டு போன, இப்ப திறந்திருக்கு, ஒருவேளை யாதவ் வந்திருப்பாரோ என்று யோசித்து கொண்டே உள்ளே சென்றாள்.
அங்கே யாதவின் கார் இல்லாமல் இருப்பதை பார்த்து, சரி யாராவது உள்ள வந்திருப்பாங்க என்று தன்னை சமாதானப்படுத்தி கொண்டு மூடியிருந்த கதவை தட்ட கையை ஓங்கின சமயம் உள்ளிருந்து ஒரு ஆண் குரல் கேட்க ஓங்கின கையை சட்டென்று இழுத்து கொண்டு, இந்த குரலை எங்கோ கேட்டிருக்கிறோமே யோசித்தவளுக்கு அந்த குரல் யாருடையது என்று புரிந்ததும் ஷாக் அடித்த மாதிரி இருந்தது. அப்படியே சத்தம் போடாமல் மெதுவாக வீட்டை தோட்டத்து பக்கம் சுற்றி கொண்டு பூனை பாதம் வைத்து உள்ளே சென்றவளின் கண்ணில், என்ன ஜோஸ், இன்னும் எத்தனை நாளைக்குத்தான் பூனையை மடியில கட்டி கொண்டிருப்பது? எப்போதும் தான் அதற்கு ஒரு வழி செய்வாய் எப்போதுதான் அதற்கு ஒரு வழி செய்வாய் என்று தாமரை அழுத்து கொள்ள, என்ன செல்லம் இப்படி அழுத்துக்கிற? இந்த முறை அழகான ஐட்டம் கிடைச்சிருக்குன்னு சொன்னபோது கூட நான் நம்பல. ஆனா அநியாயத்துக்கு இவ்வளவு அழகான பெண் கிடைச்சிருக்கிற போது அதற்குண்டான விலை நமக்கு கிடைக்க வேண்டாமா? அதுதான் நல்ல பார்ட்டியா தேடுறேன். கொஞ்சம் பொறுமையா இரு தாமரை, சீக்கிரமே இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் என்று அவளை உரசிக்கொண்டு நின்று கொஞ்ச, சுஜிக்கு இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று தெரிந்ததும் எவ்வளவு பெரிய ஆபத்தில் சிக்கிக் கொண்டிருக்கிறோம் என்று புரிந்து பயத்தில் அவளின் தளிர் மேனி நடுங்கியது. எப்போது யாதவ் வருவார்? அவரிடம் தாமரையும் ஜோஸும் பேசியதை பற்றி சொல்ல வேண்டும் என்று பல நாட்களாக முயற்சி செய்தும் அவனிடம் தனியாக பேச முடியாமல் போனது. தாமரையை பார்த்தாலே அவளுக்கு உடம்பெல்லாம் எரிய அவளிடம் முகம் கொடுத்து பேசுவதையே நிறுத்திவிட தாமரையும் அதை பற்றி கவலைப்பட்டதாக தெரியவில்லை. இதற்கு நடுவில் கிறிஸ்துமஸ் வர அதற்கு கோலாகலமாக கொண்டாடுவதற்காக சப்பன் எனப்படும் கிறிஸ்துமஸ் மரத்தை ஜோடித்து கொண்டிருந்த யாதவை தனியாக பார்த்ததும் அவனிடம் பேசியே ஆக வேண்டும் என்று கடகடவென்று கீழே இறங்கி கணவரின் அருகில் வந்தவள் அங்கு அவன் பக்கத்தில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த தாமரையை பார்த்ததும் சொல்ல வந்த விஷயத்தை தனக்குள்ளேயே விழுங்கி கொண்டு மீண்டும் மேலே சென்றாள். எப்பொழுது இவரிடம் உண்மையை சொல்லி இந்த அசிங்கத்துக்கு ஒரு முடிவு கட்டுவது என்று எப்பொழுதும் தீவிர சிந்தனையிலேயே உழன்று கொண்டிருந்தவளுக்கு தனக்கு தாலி கட்டியவனும் நல்லவன் இல்லை என்று புரிய வந்தது கிறிஸ்துமஸ் அன்று. கிறிஸ்துமஸை எல்லோரும் சந்தோஷமாக கொண்டாட சுஜிக்கு மட்டும் ஒவ்வொரு நிமிடமும் திக் திக் என்று கழிந்தது. அவளுக்கு யாதவ் கிறிஸ்துமஸ் பரிசாக கோல்டு வாட்சை கொடுக்க அதை வேண்டா வெறுப்பாக வாங்கி கொண்டவள் அவனிடம் மெதுவாக, யாதவ் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என அவன் நன்றாக குடித்திருந்ததால், பேசலாம் சுஜி, இப்ப பார்ட்டியை என்ஜாய் செய் என்று தள்ளாடி கொண்டே டான்ஸ் செய்து கொண்டிருந்தவனிடம் மேற்கொண்டு பேச முடியாமல் திணறினாள். இரவு 2 மணி வரை குடியும் கூத்தும் சிரிப்புமாக கழிய சுஜி நிலை கொள்ளாமல் தவித்து கொண்டிருந்தாள். தாமரைக்கு தெரியாமல் பேச வேண்டுமென்றால் இரவுதான் சரியான நேரம் என்பதை முடிவு செய்தவள் பார்ட்டி முடிந்த பின்னும் தூங்காமல் தாமரை அவள் அறைக்கு சென்ற பின் மாடியில் இருந்து இறங்கி கீழே இருந்த யாதவின் அறைக்கு சென்றாள். இதுவரை அவன் அறை பக்கம் சென்றதில்லை என்பதால் அவள் கால்கள் தயக்கத்தில் பின்ன மனதில் தைரியத்தை வளர்த்து கொண்டு அவன் அறையின் கதவை தட்ட கையை வைத்ததுமே கதவு உள் வாங்கிக் கொள்ள அங்கே யாதவும் தாமரையும் இருந்த கோலத்தை பார்த்ததும் அதிர்ச்சியில் பூமியே அவள் காலடியில் நழுவியது. மாணிக்கம் ஆபீஸ் வந்த சில மணி துளிகளிலே சங்கீதாவை பிரசவத்திற்காக மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறேன், சீக்கிரம் வாங்க என்ற பதட்டத்துடன் பானு போன் செய்ய, அவருக்கு பிடிக்கவில்லை என்றாலும் மனைவிக்காக கடமையே என்ற மருத்துவமனையின் பெயரை கேட்டுக்கொண்டு புறப்பட்டார். மருத்துவமனையின் பார்க்கிங்கில் காரை நிறுத்திவிட்டு இறங்கியவர் அதன் பக்கத்தில் அமைந்திருந்த பிள்ளையார் கோவிலில் கண்ணீருடன் வேண்டிக் கொண்டிருந்த மனைவியை பார்த்துவிட்டு வேகமாக அவள் அருகில் வர கணவரை கண்டதும் பானு அவரின் மார்பில் சாய்ந்து ஓவென்று அழுதாள். மனைவியின் அழுகையின் காரணம் புரியாமல் என்னவென்று விசாரித்தவரிடம், நம்ம பெண்ணுக்கு நார்மல் டெலிவரி ஆகாதாம், அவளுக்கு இடுப்பெலும்பு ரொம்ப வீக்கா இருக்கா, போதாததற்கு குழந்தை எசகு பிசகா திரும்பி இருக்கா, ஆபரேஷன் செய்து குழந்தையை எடுக்கலாம்னா அதை தாங்கிக்கிற சக்தி அவ உடம்புல இல்லை என்கிறாங்க. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியலைங்க. இந்த குழந்தை பிறக்கிறதுக்குள்ள என் பெண்ணுக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு பயமா இருக்குங்க என்ற அழுகையின் ஊடே சொல்ல மாணிக்கம் அவளை சமாதானப்படுத்தி உள்ளே அழைத்து சென்றார். டாக்டரை சந்தித்து விசாரிக்க மனைவி சொன்ன விஷயத்தையே திருப்பி சொல்லிவிட்டு, பனிக்குடம் வேற உடஞ்சிருச்சு, அதனால நேரத்தை கடத்த முடியாது, சிசேரியன் செய்வதுதான், குழந்தை எடுத்தாகணும், வேற வழியே இல்லை, அதனால இதில் ஒரு கையெழுத்து போடுங்க என்று ஒரு பெரிய லெட்ஜரை அவர் முன் வைத்துவிட்டு, நான் ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துடுறேன் என்று வெளியே செல்ல மாணிக்கம் விஜய் எங்கே என்று
மனைவியின் முகத்தை பார்த்தார். மாப்பிள்ளை ஊர்ல இல்லைங்க. கம்பெனி திறக்கிற விஷயமா அமெரிக்கா போகணும்னு சொல்லிக்கிட்டு போன வாரம்தான் போனார். எப்ப திரும்பி வருவார்னு தெரியல என அதற்கு மேல் பேசி நேரத்தை வீணாக்காமல் மாணிக்கமே கையெழுத்திட்டார். தனக்கு தாலி கட்டியவனும் சகோதரி என்று சொல்லிக்கொண்டு இருப்பவளுமான இருவரது உண்மையான சொரூபம் தெரிந்ததும் அவளின் நெஞ்சம் பயத்தில் உதற எப்போது எப்படி அங்கிருந்து தன் அறைக்கு வந்தாளோ அவள் அறியாள். அன்று இரவு முழுவதும் பொட்டு கண் மூட முடியாமல் தான் கண்ட காட்சியே திரும்ப திரும்ப வர அந்த நிமிஷமே அங்கிருந்து ஓடிவிட வேண்டும் என்று கை கால்கள் பரபரத்தன. ஆனால் எப்படி போவது, எங்கே போவது, இதென்ன இந்தியாவா? நினைத்தவுடன் ஒரு பையை தூக்கி கொண்டு பஸ் ஏறி எங்கேயாவது போவதற்கு என்ற நினைவு தோன்ற உடம்பில் உள்ள சக்தி எல்லாம் வடிந்தாற் போல உணர்வு எழ அப்படியே கட்டிலில் படுத்து கண்ணீர் வடித்தாள். அடுத்து தான் என்ன செய்வது, தன் நிலைமையை யாரிடம் சொல்வது என்று தெரியாமல் நடுக்காட்டில் மாட்டிக்கொண்ட மாதிரி ஆகிவிட்டதே என் நிலைமை. கடவுளே, எனக்கு ஏதாவது வழி காட்ட மாட்டாயா? அங்கிள் சொன்ன மாதிரி நான் என்ன சாதிக்க இங்கே வந்தேன்? இப்படி ஒரு பயங்கரத்தில் மாட்டிக்கொண்டது தான் மிச்சம். அன்றே நான் செத்திருந்தால் இப்படி ஒரு நிலைமை எனக்கு ஏற்பட்டிருக்குமா என்று அந்த நேரத்தில் தேவையில்லாது நடந்து முடிந்த விஷயங்கள் எல்லாம் பூதாகரமாக அவளுக்கு தோன்ற சுய பச்சாதாபத்தில் அழுகை வெடித்து கொண்டு வர வாய்விட்டு அழுதாள். அழுது அழுது கண்ணீர் வற்றி போக விட்டத்தையே வெறித்து கொண்டு அமர்ந்திருந்தவளின் கண்கள் அந்த அறையை இலக்கில்லாமல் அளவிட மூலையில் சாதுவாக இருந்த போனில் பார்வை படிந்ததும் முகத்தில் சட்டென்று ஒரு வெளிச்சம் வந்தது. அங்கிளுக்கு போன் செய்து தன் சிக்கலை சொன்னால் என்ன? அவர் என்னை இந்த இக்கட்டில் இருந்து காப்பாற்ற நிச்சயம் ஏதாவது செய்வார் என்று நினைத்ததுமே அதுவரை இருந்த பயம், குழப்பம், பதற்றம் எல்லாம் கொஞ்சம் குறைய ஆவலுடன் விஸ்வத்துக்கு அழைத்தாள். ஆனால் ரிங் போவதற்கு பதிலாக இந்த சேவை உங்களுக்கு இல்லை என்று ஒரு இனிய பெண் குரல் பிரெஞ்சில் சொல்ல சுஜிக்கு அது என்ன சொல்கிறது என்று புரிந்து கொள்ள முடியாமல் பல முறை முயன்று பார்த்து முடியாமல் போக மறுபடியும் விலகி இருந்த பயம் அவளை சூழ்ந்து கொண்டது. இப்படியே அவளின் இரவு கடந்து செல்ல காலை 8 மணியானதும் இனியும் இப்படியே இருப்பதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இவர்களின் சுயரூபம் நான் தெரிந்து கொண்டதாக இவர்களுக்கு காட்டிக்கொள்ளாமல் இருந்தால்தான் உயிரோடு இங்கிருந்து தப்பி ஊர் போய் சேர முடியும். அதுவரை ஒன்றுமே தெரியாதவள் மாதிரி நடித்துத்தான் ஆக வேண்டும் என்ற மனதில் தைரியத்தை வளர்த்து கொண்டு ஒரு முடிவெடுத்த பிறகு முகத்தில் கொஞ்சம் தெளிவு பிறந்தது. வேகமாக குளித்துவிட்டு கீழே இறங்கி வர முதல் நாள் இரவு அவர்கள் நடித்த கூத்தில் இருவரும் களைத்து போய் உறங்கிக் கொண்டிருக்க கீழே வந்த அதே வேகத்தில் மேலே போய் குளிருக்கு கோட்டையும் ஷூவையும் கைக்கு கை உறையையும் அணிந்து கொண்டு வெளியே வர ரோட்டில் நடக்க முடியாத அளவுக்கு கால் புதையும் அளவுக்கு பனி கொட்டி கிடப்பதை பார்த்து சுஜிக்கு மலைத்து போனது. அவள் முதல் முறையாக இப்படி பனி கொட்டி பார்க்கிறாள் என்பதால் அதில் நடக்கவே பயந்தவளுக்கு தன் நிலை ஞாபகத்துக்கு வர எதை பற்றியும் யோசிக்காமல் பனியில் இறங்கி நடக்கலானாள். கொஞ்ச தூரம் வரை சென்றும் ரோட்டில் ஆள் நடமாட்டமே இல்லாமல் வீதியே வெறிச்சோடி போயிருக்க எப்படி தப்பிப்பது என்ற யோசனையில் திரும்பி நடந்தாள். அன்றில் இருந்து வெளியே போகும்போதும் மர்ஷேவுக்கு போகும்போதும் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்களிடம் சிநேகமாக சிரிப்பது, போன்ஷார் சொல்வது, பாஷை சரியாக புரியவில்லை என்றாலும் சைகையிலேயே பேசுவது என்றிருந்தவளுக்கு தன் வீட்டு பக்கத்தில் ஒரு இந்திய குடும்பம் இருப்பது தெரிய வர அவர்களுடன் யாருக்கும் தெரியாமல் பழக ஆரம்பித்தாள். என்னதான் சுஜி அந்த மோசக்காரர்களுக்கு சந்தேகம் வராத வரையில் நடந்து கொண்டாலும் விதி சும்மா இருக்கவில்லை. கீழே ஜோஸ், தாமரை மற்றும் யாதவ் மூவரும் ஹாலில் அமர்ந்து சுஜி அங்கில்லை என்ற தைரியத்தில் தமிழில் பேசி கொண்டிருந்தார்கள். தோட்டத்தில் போய் உலவி விட்டு வரலாம் என்று மாடியில் இருந்து இறங்கியவள் பேச்சு குரல் கேட்டு அங்கேயே நின்று அவர்கள் பேசியதை உன்னிப்பாக கேட்டதில் அந்த மோசக்காரர்கள் அவளை பெண்களை வைத்து தொழில் செய்பவர்களிடம் விலை பேசி முடித்து விட்டதாக தெரிய வந்ததுமே சுஜிக்கு உலகமே தட்டா மாலை சுற்ற கீழே விழாமல் இருக்க மாடிப்படியின் கம்பியை இறுக பற்றி கொண்டாள். சில நொடிகள் என்ன செய்வது என்று தெரியாமல் மூளை செயல் இழந்து போக அடுத்த வினாடி யாரோ வரும் சப்தம் கேட்டு உடம்பில் பரபரப்பு தொற்றிக்கொள்ள வேகமாக தன் ரூமுக்கு சென்று கட்டிலில் அமர்ந்து கொண்டாள். புத்தகம் படிக்கிற மாதிரி நடித்து கொண்டிருந்தவளிடம் தாமரை, நாம வெளியே போகலாம், சீக்கிரம் கிளம்பு சுஜி என்றாள் கட்டளையாக.
வெளியே அழைத்து போகிற மாதிரி அழைத்து செல்வது அவர்கள் தன்னை விற்றுவிட்டு வருவதற்குத்தான் என்பதை தெரிந்து கொண்ட சுஜிக்கு தன் வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வந்துவிட்டதோ என்ற பயத்தில் நெஞ்சம் தந்தியடிக்க, பயத்தை வெளிக்காட்டி கொள்ளாமல், இல்ல நான் வரல, ஒரே தலைவலியா இருக்கு, நீங்க போயிட்டு வாங்க என்று சாதாரணமாக சொல்ல முயன்று அதில் ஓரளவு வெற்றியும் பெற்றாள். நல்லவளாக நடிப்பதில் ஆஸ்கார் விருது வாங்கும் அளவுக்கு நடிக்கும் தாமரையிடம் சுஜியின் அமைச்சூர்த்தனமான நடிப்பு எடுபடாமல் போனதோ என்னவோ. அவளை பார்வையாலேயே துருவி எடுக்க, சுஜியால் அவளை நேருக்கு நேர் பார்க்க முடியாமல் தடுமாறினாலும் தைரியத்தை கைவிடாமல் இருந்தாள். தலைவலிதானே, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நான் மாத்திரை தர்றேன், அதை போட்டுக்கிட்டு கிளம்பு என்று அதிகாரமாக மீண்டும் கட்டளையிட, சுஜி அதை காதிலே வாங்காமல் வர முடியாது என்று தன் நிலையிலேயே பிடிவாதமாக நின்றாள். சுஜியின் பிடிவாதம் தாமரைக்கு ஆத்திரத்தை உண்டு பண்ண, என்னை எதிர்த்தா பேசுற என்று அவள் எதிர்பார்க்காத கணத்தில் கன்னத்தில் பளார் என்று அறை விழ, சுஜி தடுமாறி கீழே விழ மீண்டும் அவளை இழுத்து அறை விடுவதற்குள் சத்தம் கேட்டு இரு மோசக்கார ஆண்களும் மேலே ஓடி வந்தார்கள். பாரு யாதவ், உன் பொண்டாட்டிக்கு திமிர, வெளியே வான்னு கூப்பிட்டா தலைவலி அது இதுன்னு பொய் காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கா, நீயே என்னன்னு கேளு என்று பொறிந்தவளை அடக்கி, ஏன் சுஜி அக்காவுக்கு கோபம் வர மாதிரி நடக்கிற, வெளியில போகத்தானே கூப்பிடுறாங்க, வா ஏன் என்று நைச்சியமாக பேசியவனை பார்க்க பார்க்க பற்றி கொண்டு வந்தது. அவனுக்கும் பதிலே கொடுக்காமல் அழுத்தமாக நிற்க, முதலில் மெதுவாக பேசியவன், ஜோஸ் மணியாச்சு என்று சைகையில் சொன்னதும், ஏய் என்ன இது, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம எது கேட்டாலும் ஊமை கொட்டா மாதிரி நிக்கிற, இதுவரை நானே என் அக்கா பேச்ச மீறி பேசினது இல்ல, அவங்களையும் எதிர்த்து பேசுற என்ற ஆத்திரத்துடன் அவன் பங்குக்கு ஓர் அறை விட அதையும் வாங்கி கொண்டு அழுத்தமாக இருவரையும் முறைத்தாள். இது தாண்டா உன்னோட உண்மையான சொரூபம், இதை தெரிஞ்சுக்க எனக்கு இத்தனை மாசம் தேவைப்பட்டிருக்கே என்ற மனதின் உள் நொந்து கொண்டு, உங்க ஊர்ல சகோதரியை பொண்டாட்டி மாதிரி தான் நடத்துவீங்களா என்று நிறுத்தி நிதானமாக கேட்டதும் அங்கிருந்த மற்ற மூவருக்கும் தூக்கி வாரி போட பேய் மொழி முழித்தார்கள். இதில் சட்டென்று சுதாரித்து கொண்ட தாமரை அவள் அருகில் வந்து, அப்போ உனக்கு எல்லாமே தெரியும், தெரிஞ்சு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிச்சிருக்க என்று அவளை மேலும் கீழும் அளவெடுத்தாள். ஆமாண்டி, யாதவ் என் புருஷன்தான், இப்ப நானே சொல்லிட்டேன், உன்னால என்னடி செய்ய முடியும் என்றாள் இருமாப்பாக. தாமரையின் எகத்தாளமான பேச்சு ஆங்காரத்தை உண்டு பண்ண, சி நீ எல்லாம் ஒரு பெண்ணா, உன் புருஷனை தம்பின்னு சொல்லி என்னை அவனுக்கு கட்டி வச்சு இங்க அழைச்சு வந்து வேலை பேசி உயிர் இல்லாத பொருளை வைக்கிற மாதிரி பெண்களை வைக்கிறீங்களே, உங்களுக்கு அசிங்கமா இல்ல, இதெல்லாம் ஒரு பொழப்பா, நீங்கெல்லாம் மனுஷங்க தானா என்று தன் மனதில் அதுவரை பொத்தி வைத்திருந்த ரகசியத்தையும் ஆத்திரத்தையும் வெளியில் கொட்ட மூவரும் அதிர்ந்தது என்னவோ சில வினாடிகள்தான். தங்கள் ரகசியத்தை இவள் எப்படி அறிந்து கொண்டாள் என்கிற ஆத்திரம் தலைக்கேற, தாமரை உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருந்தா நாங்க பேசினதை ஒட்டு கேட்டிருப்ப என்று அடிக்க கையை ஓங்க யாதவ் அவளை தடுத்து, விடு தாமரை, அங்க பார்ட்டி காத்துக்கிட்டு இருக்கும், நேரமாகுது, சீக்கிரம் இவளை ரெடி பண்ணி கொண்டு வா என்று கூறிவிட்டு ஜோஸை அழைத்து கொண்டு கீழே சென்றான். அரை மணி நேரம் கழித்து கீழே வந்த தாமரை, ஜோஸ் அவ ரொம்ப அடம் பிடிக்கிறா, இப்போதைக்கு அவளை அழைச்சிக்கிட்டு போக முடியாதுன்னு நினைக்கிறேன், நீ பாட்டிக்கு ஃபோன் பண்ணி இன்னொரு நாள் அழைச்சிக்கிட்டு வரேன்னு சொல்லிடு என்றாள் காரியம் நிறைவேறாத எரிச்சலுடன். என்ன தாமரை இப்படி சொல்ற, இது வரைக்கும் நாம எத்தனை பெண்களை இப்படி வித்திருப்போம், அப்படிப்பட்ட நாம இவளுக்கு பயந்து நம்ம வியாபாரத்தை தள்ளி வைக்கலாமா என்று கேட்டான். அவன் முன் கோபத்துடன் அமர்ந்து, நீ சொல்றது சரிதான், ஆனா அந்த பெண்களுக்கு விஷயம் தெரிவதற்கு முன்னே வித்திடுவோம், ஆனா இவளுக்கு தான் இத்தனை மாசம் ஆகிவிட்டது, அவளும் நம்மை பற்றி புரிந்து கொண்டாள், அதுதான் அடம் பிடிக்கிறாள், இப்படியே அவளை இழுத்து போக முடியாதே, அப்புறம் பெரும் பிரச்சனையாக விடுமே என்று யோசிக்க, அவளிடம் சுஜிக்கு யாராவது நண்பர்கள் இருக்கிறார்களா, அவளுக்கு மொழி தெரியுமா என்றெல்லாம் கேட்டு அதற்கெல்லாம் இல்லை என்ற பதில் வந்ததும், அப்புறம் எதுக்கு தாமரை யோசிக்கிற, பேசாம அவளை வீட்டை விட்டு துரத்து, சாப்பாடு போடாத, பட்டினி போடு, அப்புறம் பார் குளிருக்கு பயந்து நம்ம கிட்ட தான் ஓடி வருவா என்று இருமாந்த சிரிப்புடன் சொல்ல மற்ற இருவரும் யோசித்தார்கள். சிறிது நேரத்துக்கு பிறகு, இல்லை இவளை 2 நாள்ல அவ வாயாலேயே நான் வரேன்னு சொல்ல வைக்கிறேன், நீ இப்ப போ என்று மேலே போனவள் அவளை தர தரவென்று கீழே இழுத்து வந்து அவள் காலில் பழுக்க காய்ச்சிய சூட்டு கோலால் வைத்து சூடு போட, சுஜிக்கு வலியில் உயிரே போனாலும் கண்களில் சொட்டு கண்ணீர் கூட விடாமல் அழுத்தமாக இருந்தாள்.
தாமரையும் சூடு போடுவது பட்டினி போடுவது என்று முயற்சி செய்ய சுஜியிடம் எதுவும் அவளின் எண்ணம் வலிக்காமல் போக ஜோஸ் கொடுத்த ஐடியா படி கட்டின புடவையோடு அவளை வெளியில் தள்ளி கதவை மூட சுஜிக்கு குளிரில் சகலமும் நடுங்கியது. ஜனவரி மாதம் என்பதால் குளிர் -டிகிரியில் போக அந்த அமலை பெண்ணால் தாங்க முடியாமல் தவித்து புடவையை இழுத்து போர்த்து கொண்டு கொஞ்ச தூரம் நடந்தவள் அஸ்லாம் எனப்படும் அரசாங்க அடுக்குமாடி குடியிருப்பின் வாசற்கதவை திறந்து அந்த வராண்டாவில் ஒண்டிக்கொள்ள அப்படியும் குளிர் அவளை வாட்டி எடுத்தது. குளிரில் கை கால்கள் தந்தி அடித்தாலும் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாமல் போனாலும் அவளின் நோக்கம் முழுவதும் எப்படியும் இங்கிருந்து யார் மூலமாகவாவது தப்பிவிட வேண்டும் என்றிருந்ததால் மனதில் வளர்த்து கொண்ட வைராகியத்தை கொஞ்சம் கூட கைவிடாமல் கையில் வைத்திருந்த தோல் கைப்பையை மார்போடு அணைத்தபடி இறுக கண் மூடி குறுகி அமர்ந்திருந்தவள் மீது ஒரு கை விழ திடுக்கிட்டு திரும்பினாள். ஹீட்டரின் சூடும் தொண்டையில் இதமாக இறங்கிய காஃபியின் சூடும் சுஜியின் நடுக்கத்தை கணிசமான அளவு குறைக்க அவளின் முகமும் சற்றே தெளிந்தது. காஃபி கப்பை உரியவர்களிடம் கொடுத்துவிட்டு கை கூப்பி வார்த்தையே வராமல் நன்றி சொல்ல, என்னம்மா இது? இதுக்கு எதுக்கு நன்றி எல்லாம்? கடல் கடந்து வந்து வாழுகிறோம். மனுஷனுக்கு மனுஷன் இந்த உதவி கூட செய்யலைன்னா எப்படி? என்ற உரிமையுடன் கூறிவிட்டு, அந்த ராட்சசி உன்னை கண்டுபிடிச்சு வந்தபோது உன்னை இழுத்துக்கிட்டு போயிடுவாளோன்னு பயந்தோம். ஏதோ நல்ல காலம், அந்த சமயம் பார்த்து போலீஸ் வந்ததால நீ தப்பிக்க முடிஞ்சது என்று பேசிக்கொண்டே எதிரில் அமர்ந்த அந்த பெண்ணை கண்கள் கலங்க பார்த்தவளுக்கு கண்ணீர் பார்வையை மறைத்தது. அஸ்லாம் வீட்டின் வராண்டாவில் உறை பனி குளிரை சமாளிக்க முடியாமல் கை கால்களை குறுக்கி கண் மூடி அமர்ந்திருந்தவளின் தோளை யாரோ தொட திடுக்கிட்டு மிரட்சியுடன் திரும்பியவள் மர்ஷேவுக்கு போகும்போது சில சமயங்களில் சிநேகமாக சிரித்த தமிழ் பெண்ணை பார்த்ததும் சுஜியின் கண்கள் அவளையும் அறியாமல் ஊற்றெடுத்தன. என்னாச்சுமா இந்த நேரத்துல, அதுவும் -டிகிரி குளிர்ல? மேல குளிர் கோட் எதுவும் இல்லாம இருக்க? உடம்புக்கு ஏதாவது வந்துட போகுது என்ற அக்கறையுடன் கேட்டதும் சுஜிக்கு அழுகை வெடித்தது. பொதுவாகவே அவள் யாரிடமும் தன் பிரச்சனைகளை மனம் விட்டு சொன்னதில்லை. மனதிற்குள்ளேயே போட்டு புதைத்து கொள்வாள். சில சமயம் அப்படி தாங்க முடியாத போது விஸ்வத்திடமோ அவரின் மனைவி மைதிலியிடமோ தன் மனக்குமரல்களை கொட்டி தீர்ப்பாள். ஆனால் இன்று யாரென்று தெரியாத சரியான அறிமுகம் இல்லாத ஒரு பெண்ணிடம் தன் அவல நிலையை கடகடவென்று மூச்சே விடாமல் கொட்டி தீர்த்தாள். அதை கேட்டு கொண்டிருந்த பொழுதே தாமரை அவளை காணவில்லையே, எங்கே போயிருக்கிறாள் என்று தேடி வர அந்த புதிய பெண் தாமரையை கண்டதும் சுஜியை பக்கத்தில் இருந்த பழைய சாமான்கள் போட்டு வைக்கும் காவ் எனப்படும் அறைக்குள் தள்ளிவிட்டாள். ஒருவேளை இந்த குடியிருப்பின் உள்ளே சென்றிருப்பாளோ என்று நினைத்து கேட்டில் கை வைக்க அந்த நேரம் வாசலில் போலீஸ் ஜீப்பில் இருந்து இறங்கிய போலீஸ்காரர்களை கண்டதும் தாமரை தேள் கொட்டிய திருடன் மாதிரி ஒன்றுமே தெரியாத மாதிரி அங்கிருந்து அகன்றதும் சுஜியை இழுத்து கொண்டு 4வது மாடியில் இருக்கிற தன் வீட்டுக்கு இழுத்து கொண்டு வந்து விட்டாள். அதை நினைத்ததும் சுஜியின் தேகம் தன்னையும் அறியாமல் சிலிர்த்து அடங்க, இவர்கள் யாரோ எவரோ ஆபத்தில் இருந்த என்னை ரிஸ்க் எடுத்து காப்பாற்றி இருக்கிறார்கள். இத்தனைக்கும் வெறும் சாதாரண குடும்பம்தான். எந்த விதத்திலும் சொந்தமில்லாத இவர்களுக்கு இருக்கிற அக்கறை மனிதாபிமானத்தில் 1% கூட தாலி கட்டி இவனுக்கு இல்லையே. ஈவு இரக்கமே இல்லாமல் கட்டின மனைவியையே விலை பேசி விட்டானே பாதகன் என்று நினைக்க நினைக்க ரத்தம் கொதித்தது. என்ன சுஜிதா, நான் கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்லாம ஏதோ யோசனையில் இருக்க என்று அந்த பெண் அவளுடைய நினைவை கலைக்க தன் கோபத்தை தள்ளி வைத்துவிட்டு, சாரி, நீங்க என்ன கேட்டீங்கன்னு கவனிக்கல என்றவரிடம், அடுத்து நீ என்ன செய்ய போறமா என்று கேட்டார்கள். எனக்கு புரியலக்கா. இப்ப என் மனசுல இருக்கிறதெல்லாம் இவங்கள சும்மா விடக்கூடாது. இப்படியே விட்டா இன்னும் எத்தனை பெண்களோட வாழ்க்கையை அழிப்பாங்களோ. அதனால இவங்கள பத்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன என்ற குரல் நடுங்க அவர்களிடம் யோசனை கேட்டாள். உன் கோபம் நியாயமான ஒண்ணுதான். ஆனா இங்க நம்மூர் மாதிரி சட்டுன்னு ஒருத்தர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது. முதல்ல நீ யாருன்னு நிரூபணம் வேண்டும். அப்புறம் உனக்கு அவனுக்கும் கல்யாணமான ப்ரூஃப் வேணும். இதெல்லாம் இப்போ உங்ககிட்ட இருக்கா என. என்கிட்ட பாஸ்போர்ட் இருக்கு என்றவள், கல்யாணமான ப்ரூஃப்னா என்று புரியாமல் இழுத்தாள். அதாவது நம் இந்து முறைப்படி கல்யாணம் நடப்பதற்கு முன் விசாவுக்காக பிரெஞ்சு கான்சுலேட்டிவ் ஒரு கல்யாணம் செய்வார்கள். அப்போது உங்கள் இருவருக்கும் திருமணம் ஆகிவிட்டது என்பதற்கு அத்தாட்சியாக
ஒரு சிறிய புத்தகத்தில் உங்களை பற்றிய விவரங்களை அச்சடித்து உங்கள் கையெழுத்துடன் கொடுப்பார்கள். அதை இங்கே லிவரே தி பமி என்பார்கள். அது இருந்தால்தான் இங்கே வேலையே நடக்கும். அது உன்னிடம் இருக்கா என்று கேட்க சுஜிதா பரிதாபமாக விழித்தாள். அவளின் நிலையை புரிந்து கொண்டு, சரி விடு, உன்னோட பாஸ்போர்ட்டை வைத்து முயற்சிக்கலாம் என்று சமாதானப்படுத்தி அவளுக்கு சாப்பிட கொடுத்து ரெஸ்ட் எடுக்க அனுப்பினார்கள். அடுத்த நாள் 4-5 நண்பர்கள் புடைசூழ போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து சென்று நடந்த விஷயங்களை பற்றி கூறி யாதவின் மேல் புகார் கொடுக்க கம்ப்யூட்டரில் தட்டி பார்த்துவிட்டு உதட்டை பிதுக்கினார்கள். பர்தோன் மதாம், உங்களுக்கு இந்தியாவில் முறைப்படி மேரி கல்யாணம் நடந்திருந்தால் இங்கே வந்து அதை பதிய வேண்டும். அப்படி பதிந்திருந்தால் எங்களுக்கு பதிவாகி இருக்கும். ஆனால் யாதவ் சுஜிதா என்ற பெயரில் யாரும் இல்லையே என்ற கையை விரித்து, உங்க பாஸ்போர்ட்டில் உங்க தந்தையின் பெயர்தான் இருக்கிறது. கணவரின் பெயரே இதில் இல்லை. இப்படி எந்த ப்ரூஃபுமே இல்லாத இந்த கேஸை நாங்கள் கம்ப்ளைண்டா எடுக்க முடியாது, சாரி என்று கூறிவிட எல்லோருக்கும் ஏமாற்றமாக இருந்தது. அடுத்து என்ன செய்வது என்று எல்லோரும் தீவிரமாக யோசிக்க அவளை காப்பாற்றின துளசி பிரதாப் தம்பதியினர். சுஜி, உன்னை அந்த திருடன் நல்லா பிளான் செஞ்சுதான் அழைச்சிட்டு வந்திருக்கான். உங்ககிட்ட எந்தவித ஆதாரமும் இல்லாம செஞ்சுட்டான். அதனால முதல்ல இங்கிருந்து நீ இந்தியா போறதுதான் உனக்கு பாதுகாப்பு. என்ன சொல்ற என்று தங்கள் முடிவை தெரிவித்தார்கள். கொஞ்ச நேரம் யோசித்தவள் கடகடவென்று பையில் போட்டிருந்த 2 வளையலை கழட்டி அவர்களிடம் கொடுத்து, நீங்க சொல்றதுதான் சரி, நான் ஊருக்கே போறேன், ஏற்பாடு செய்யுங்கள் ப்ளீஸ். என்கிட்ட இவ்வளவுதான் நகை இருக்கு. எல்லா நகைகளையும் அவர்கள் பிடுங்கி கொண்டார்கள் என்று பரிதாபமாக கூறியவளின் தோளை ஆறுதலாக தட்டி கொடுத்து, நீ கவலைப்படாத, உனக்கு தேவையான பொருட்களும் டிக்கெட்ஸும் நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம், நீ போய் ரெஸ்ட் எடு என அந்த நேரத்தில் கடவுளே அவர்கள் இருவரின் உருவத்தில் வந்த மாதிரி தோன்றியது சுஜிக்கு. அவர்கள் சொன்னபடியே அன்றே எல்லா ஏற்பாட்டையும் செய்து அடுத்த நாள் காலையில் ஊருக்கு போக ஏற்பாடு செய்தவர்களை ஆச்சரியமாக விழி விரித்து நோக்கியவளிடம், உன் விசா முடிய இன்னும் 6 நாள் தான் பாக்கி இருக்கு. ஸோ விசா எடுக்க வேண்டிய வேலை இல்லை. அதனால் எல்லாமே சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்ல, நீ இருக்கும் இடம் அவர்களுக்கு தெரிந்து விட்டது. உன்னை தேடி அவர்கள் இந்த குடியிருப்புக்கு வந்தார்கள். ஆனால் எந்த வீடு என்பதுதான் அவர்களுக்கு தெரியவில்லை. அது தெரிவதற்குள் நீ இங்கிருந்து கிளம்பியாக வேண்டும். அதனால்தான் உன்னை வேறு இடத்தில் தங்க வைத்தோம். தவறாக நினைக்காதே. அதிக நாள் உன்னை இங்கே வைத்திருப்பது எங்களுக்கும் ஆபத்து, உனக்கும் ஆபத்து. அதனால் தான் சொல்கிறேன், நீ இங்கிருந்து சீக்கிரமா இந்தியா செல்வது நல்லது என்றவர்களிடம் எதையும் பேச முடியாமல் கண்ணீருடன் தலையாட்டத்தான் முடிந்தது. ஏர்போர்ட்டில் எல்லா சம்பிரதாயங்களும் முடிந்து துளசியிடம் பேசிக்கொண்டிருந்தவளின் மனம் முதலாக ஒரு அயோக்கியனுடன் வந்திறங்கிய அந்த கசப்பான காட்சி கண்ணில் தோன்றி மறைய அவளின் இளந்தளிர் தேகம் லேசாக நடுங்கியது. அவளின் நடுக்கத்தை தனியாக போக பயப்படுகிறாள் என்று புரிந்து கொண்ட துளசி, இந்திய பயணிகள் யாராவது தென்படுகிறார்களா என்று தேட அவளின் கண்களில் ஒரு இந்திய குடும்பம் சிக்க அவர்களிடம், இந்த பெண்ணை சென்னை ஏர்போர்ட் வரைக்கும் கொண்டு போய் விட முடியுமா? பிகாஸ் கனெக்டிங் ஃப்ளைட் என்பதால் இவங்களுக்கு மிகவும் கஷ்டம். ஊருக்கு புதுசு, மொழியும் தெரியாது என்று அறிமுகப்படுத்தி வேண்டுகோள் வைக்க சுஜிக்கு அவர்கள் தன்மேல் வைத்திருந்த அக்கறையை நினைத்து ஆயாசமாக இருந்தது. அவளிடம் இன்டர்நேஷனல் மொபைல் கொடுத்து, நாங்கள் உன் தந்தையிடம் பேசிவிடுகிறோம், உன்னை சென்னை ஏர்போர்ட்டில் பிக்கப் செய்துக்குவாங்க. அதனால் தைரியமா போயிட்டு வா. எல்லோரிடமும் கலந்து பேசி ஒரு நல்ல முடிவா எடு. உன் வாழ்க்கை உன் கையில் தைரியம் சொல்லி அனுப்பி வைக்க அவர்களை பிரிய மனமில்லாமல் புதிதாக அறிமுகமான இந்திய குடும்பத்துடன் சென்றாள். அவர்களின் உதவியுடன் போர்டிங் முடிந்து விமானத்தின் சீற்றில் அமர்ந்தவளுக்கு கண்ணீர் கரையை உடைக்க சத்தம் போட்டு அழ முடியாமல் மனதில் எல்லாவற்றையும் புதைத்து கொண்டு தன்னை மூடி சாய்ந்து கொண்டவள் அப்படியே களைப்பில் உறங்கிவிட கனவில் தாமரையும் யாதவும் அவளை கண்டுபிடித்து அந்த விமானத்தில் இருந்து கீழே தள்ள முயற்சிக்க சுஜி பயத்தில் திடுக்கென்று எழுந்தவளின் முகம் முத்து முத்தாய் வியர்த்திருந்தது. தான் கண்டது கனவு என்று புரிய முகத்தை டிஷ்யூ பேப்பரில் துடைத்து கொண்டவள் விமானம் கீழே இறங்குவதை அறிந்து தன்னை தயார்படுத்தி கொண்டாள். எல்லாம் முடிந்து வெளியே வந்த சுஜியை கண்டதும் ஓடி வந்து கையை பிடித்து கொண்ட தந்தை,
உன் வாழ்க்கையை நானாய் வீணாக்கி விட்டேனே என்று அழ, எதையும் பேச முடியாமல் மனம் வெதும்பி போயிருந்த சுஜியை மைதிலி கண்ணீருடன் ஆதரவாக அணைத்து கொண்டாள். குழந்தையுடன் வீடு திரும்பிய சங்கீதாவின் முகத்தில் ஒரு குழந்தைக்கு தாயான சந்தோஷமோ பூரிப்போ எதுவுமே இல்லாமல் அதற்கு மாறாக கலவரத்தையே சுமந்திருந்தது. பச்சை குழந்தையை கூட கவனிக்காமல் எப்பொழுதும் விட்டத்தையே வெறித்து பார்த்தபடி அமர்ந்திருந்த மகளின் நிலை தாயாருக்கு கவலையை அதிகரிக்க, கணவரிடம், என்னங்க, நம்ம பொண்ணை பாருங்க, ஏதோ சித்தம் பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துருக்கா, நீங்களாவது போய் மாப்பிள்ளைய காணலைன்னு போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்களேன் என்ற ஆதங்கம் தாங்க முடியாமல் அழுகையுடன் முறையிட்டவளை ஐயோ பாவம் என்கிற மாதிரி பார்த்தார். நீ தெரிஞ்சுதான் பேசுறியா இல்ல தெரியாம பேசுறியா? உன் மாப்பிள்ளை என்ன வாயில விரல் வச்சாலும் கடிக்க தெரியாத ஒன்றும் தெரியாத சின்ன குழந்தை பாரு, காணலைன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க, அப்படி கொடுத்தேன்னா என்னை விட முட்டாள் இந்த உலகத்திலே இருக்க மாட்டான் என்று எரிந்து விழுந்தவர், கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதுக்கு என்று தனக்குள் புலம்பினார். கணவரின் கோபத்தை சற்றும் சட்டை செய்யாமல், இதுவரைக்கும் தான் அவள் மேல் கோபமாக இருந்தீர்கள், இப்போதும் கூடவா உங்கள் கோபத்தை அவளிடம் காட்டுவது? அவளை நொந்து போயிருக்கா, அவளை மேலும் நோகடிக்காதீங்க, குறைப்பட்டவளை நீ திருந்தவே மாட்ட என்ற ரீதியில் பார்த்துவிட்டு, நான் என்னம்மா செய்யறது, இது உன் மகளா தேடிக்கொண்டது, அதை அனுபவிக்கத்தானே ஆகணும். காதலிக்கும் போது பெத்தவங்களை எப்படியெல்லாம் ஏமாத்தலாம்னு நினைச்சு செயல்படுகிறார்களே தவிர, தான் காதலிப்பவன் நல்லவனா உண்மையானவனா கடைசி வரை தன் கூட வருவானா என்று பார்க்க தவறி விடுகிறார்கள். உண்மையாக காதலித்திருந்தால் கட்டின மனைவி பிரசவத்திற்காக மருத்துவமனையில் இருக்கிறாள் என்று தெரிந்தும் விட்டு போக மனசு வருமா? பணத்திற்காக காதலித்தானோ இல்லை வேறு எதற்காக காதலித்தானோ என்று சொல்லி முடிக்கும் முன், என்னை மன்னிச்சிடுங்க டாடி என்று கதறிக்கொண்டு அவர் காலில் மகள் விழ, மாணிக்கத்துக்கு அதுவரை இருந்த கோபம் வைராகியம் எல்லாம் மகளின் அழுகையின் முன் தவிடு பொடியாகியது. அவரை பார்வையால் சுட்டெரித்து கொண்டிருந்த மானவுக்கு மகளின் கதறல் அவளின் நெஞ்சை உலுக்க வேகமாக ஓடி வந்து அவளை தூக்கி நெஞ்சோடு அணைத்து கொள்ள ஓடி வந்தாள். அதே சமயம் மாணிக்கமே அவளை தூக்கி தன்னோடு அணைத்து ஆறுதல் கூறவும் பானுவுக்கு சந்தோஷத்தில் அழுகையே வந்தது. அழாதே செல்லம், பச்சை உடம்புக்கு ஆகாது, எப்படியாவது உன் புருஷனை தேடி கண்டுபிடிச்சு வந்து உன் முன் நிறுத்துறேன், போதுமா என்ற குரல் விசிறடிக்க கூறியவர் அவளை தன்னிடமிருந்து விலக்கி கண்களை துடைத்துவிட அவரின் கையை பிடித்து கொண்டு, முதல்ல என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க டாடி என்று பரிதாபமாக அழுதாள். பக்கத்தில் இருந்த பானு அவள் கண்ணீரை தன் முந்தானையால் துடைத்து, அழாத சங்கி, உன் டாடி உன்னை மன்னிச்சு ஏத்துக்கிட்டார், அப்பாவுக்கு உன் மேல கோபம் எதுவும் இல்லம்மா, அவர் தான் கூடிய சீக்கிரமே உன் புருஷனை கண்டுபிடிச்சு கொண்டு வரேன்னு சொன்னாரே, அப்புறமும் ஏன் அழற என்று அவளை அழாதே என்றாள் அழுகையுடன். எனக்கு அவன் வேண்டாமா என்று மகள் தீர்க்கமான குரலில் உறுதியாக சொல்ல, கேட்டு அழுது கொண்டிருந்த பானு விக்கித்து போக மாணிக்கம் அவளை வினோதமாக பார்த்தார். அவருக்கு மகள் அப்படி சொன்னது அதிர்ச்சியை தரவில்லை, மாறாக அதிசயமாக இருக்க மகளை கேள்வியாக நோக்கினார். மகளின் பதிலில் ஆடி போயிருந்த பானு அவளை தன் பக்கம் திருப்பி தோளை பிடித்து உலுக்கி, ஏய் என்னடி சொல்ற, உனக்கு ஏதும் கிறுக்கு பிடிச்சுக்கிச்சா, தாலி கட்டின புருஷனை வேண்டாம்ங்கிறையே என்று கடிந்தவள் சட்டென்று தணிந்து, அப்பாவுக்காக அவரை வேண்டாம்னு சொல்றியாம்மா என்று கனிவாக கேட்டாள். இல்லம்மா, இந்த தாலியை கட்டினவன் அயோக்கியன்னு பல முறை அவன் செயலால எனக்கு உணர்த்தி இருக்கான், அப்படி இருந்தும் நான் விட்டு கொடுத்து அமைதியா இருந்ததுக்கு காரணம், ஏற்கனவே என் இஷ்டப்படி நான் செய்து கொண்ட கல்யாணத்தால் நொந்து போயிருந்த உங்களை மேலும் நோகடிக்க வேண்டாம்னு தான். ஆனா இன்னைக்கு அவன் ஓடியே போயிட்டான், இனியும் எதுக்கு அவன் என்னை தேடி அழைச்சிட்டு வரணும், இனியும் எதுக்கு அவனை தேடி அழைத்து வரணும், அப்படிப்பட்ட புருஷன் எனக்கு தேவையே இல்லை என்று தெள்ள தெளிவாக மிக நிதானமாக பேசியவளை இப்போது பானு ஆச்சரியமாக பார்த்தாள். மகளின் பேச்சில் இருந்த பக்குவம் தாய்க்கு சந்தோஷமாக இருந்தாலும், தன் மகள் புருஷனே இல்லாமல் வாழ்ந்தால் இந்த உலகம் அவளை வாழா வெட்டி என்று கூறுமே என்று எண்ணியதுமே அந்த தாய் உள்ளம் கலங்கி போனது. மாணிக்கத்துக்கு மகள் திருமணம் செய்து கொண்டு வந்த நாளில் இருந்தே விஜயை பிடிக்கவில்லை என்றாலும், இப்போது மகள் தனக்கு வாழ்க்கையே வேண்டாம் என்று அதை தொலைத்துவிட்டு நிற்பதை பார்க்கும் சக்தியற்று எதையும் சொல்லத் தோன்றாமல் அப்படியே நாற்காலியில் சரிந்தார்.
அடி அண்ணாமலை கோவிலின் பிரகாரத்தில் தலையை சாய்த்து கோவிலின் முன் நிழலுக்காக வேயப்பட்டிருந்த கூரையின் வழியே சூரிய கதிர்கள் திட்டு திட்டாக கீழே விழுந்திருப்பதை கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தவளுக்கு தன் வாழ்க்கையும் சில்லு சில்லாய் இதே மாதிரி சிதறிவிட்டதே என்ற மனதில் தோன்றிய தருணம் அவள் பார்வை அங்கிருந்த அண்ணாமலையின் சந்நிதியை நோக்கியது. அழகாக அலங்கரிக்கப்பட்டு கருணையே வடிவாக வீற்றிருந்த சிவனிடம், நான் ஆசைப்பட்ட வாழ்க்கைதான் எனக்கு கிடைக்கவில்லை. ஆனால் மற்றவர்கள் எனக்காக பாடுபட்டு உருவாக்கி கொடுத்த வாழ்க்கையும் இப்படியாகிவிட்டதே. ஏன் என்னை இந்த அளவுக்கு சோதிக்கிறாய்? நான் என்ன பாவம் செய்தேன்? உன்னைத்தானே என் தாயாக நினைத்திருந்தேன். ஒரு தாயே மகளின் வாழ்க்கையை வீணாக்குவாளா? ஆனால் நீ என்னை படு பாதாளத்தில் தள்ளிவிட்டாயே என்ற ஆத்திரத்துடன் கடவுளிடம் தன் குறைகளை முறையிட்டு கொண்டிருந்தவளின் முன்னால் ஒரு உருவம் வந்து நிற்க, சுஜி தன் புலம்பலை நிறுத்திவிட்டு எரிச்சலுடன் கண்களை மலர்த்தி யார் என்று பார்த்தாள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த